இராமாயணத்தில் இராமர் புகழ் எந்த அளவிற்கு உள்ளதோ அதே அளவில் இராவணனுக்கும் மதிப்பு உள்ளது. இராவணன் தீயவனாக இருந்தாலும் அவனுக்கு சில நல்ல குணங்கள் இருந்தன. ராவணன் மிகச் சிறந்த சிவபக்தன், இசையில் மிகப்பெரிய கலைஞன், அறிவிற்கும் வலிமைக்கும் பெயர் பெற்றவன். ராமாயணத்தில் மற்ற பெண்களை விட ராவணனின் மனைவி மண்டோதரி பற்றி அதிகம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராவணனின் மனைவி மண்டோதரி பக்தியுள்ள பெண். மண்டோதரி அசுர மன்னன் மாயாசுரன் மற்றும் ஹேமாவின் மகள். மண்டோதரி கற்பில் சிறந்தவள். ஹனுமான் முதலில் இலங்கைக்கு சென்றபோது முதலில் மண்டோதரியை கண்டு இவர்தான் சீதையோ என்று எண்ணினார். அதன் பிறகுதான் ராமரின் மனைவியான சீதை நிச்சயம் இவ்வளவு வசதி மிகுந்த அரண்மனையில் தங்க மாட்டாள் என்ற முடிவுக்கு வந்தார். மண்டோதரி சிவபெருமானின் தீவிர பக்தையாக இருந்தாள். தனக்கு நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்று மீரட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ பில்வேஸ்வர் நாத் கோவிலில் சிவபெருமானை வழிபட்டு வந்துள்ளார். இந்த கோயிலில் மண்டோதரி கடுமையாக தவம் இருந்தார். மண்டோதரியின் தவத்தை கண்டு மெச்சிய சிவபெருமான் அவளுக்கு வரம் தருவதாக உறுதியளித்தார். அப்போது மண்டோதரி சிவபெருமானிடம் தனக்கு வரும் கணவர் சகல சாஸ்திரங்களிலும் தேர்ந்தவராகவும் உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தவராகவும் இருக்க வேண்டும் என்று வரம் கேட்டாள். அந்த வரத்தின் விளைவால் தான் ராவணனும் மண்டோதரியும் முதல் முறையாக அவளுக்கு சிவபெருமான் வரமளித்த ஸ்தலத்திலேயே இருவரும் சந்தித்துக் கொண்டனர். மண்டோதரிக்கு தீவிர சிவபக்தனான ராவணன் கணவனாக அமைந்தான். ராவணனும் மண்டோதரியும் நல்ல தம்பதிகளாகவே வாழ்ந்தனர். இந்த கோயில் பிற்காலத்தில் மராத்தியர்களால் புதுப்பிக்கப்பட்டது. இங்குள்ள சிவபெருமானை முழு பக்தியுடன் வணங்கி 40 நாட்கள் தீபம் ஏற்றி வழிபடும் பக்தர்களின் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை.